அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம். என்கிட்ட சமீப காலமா நிறைய மக்கள் பேசிட்டு இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுல நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, கடன் அதிகமா இருக்கு, அதற்கு ஏதாவது வஜீஃபாக்கள் போடுங்க. நிறைய கடன் இருக்கு, நிறைய அமல் செஞ்சுட்டோம், எங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கான ஒரு முழு பதிவு தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்ல, கடன் இல்ல. ஆனா எனக்கு நிறைய பணத் தேவை இருக்கு, அதற்கான சூழ்நிலையே வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் இந்த அமல தொடங்குனீங்க அப்படின்னா, பணம் உங்களுக்கு பரக்கத்தா பொழியும். உங்களுடைய தேவைகள் போக அல்லாஹ் தஆலா உங்க கையில பரக்கத் செய்வான். எங்கிருந்து பணம் வரும்னே தெரியாது. ஆனா அல்லாஹ் தஆலாவின் மூலம் உங்களுக்கு பணம் வந்தே தீரும். அந்த அளவு ஒரு பரக்கத்தான ஒரு அமல தான் நான் சொல்லப் போறேன். அது மட்டும் இல்ல, இத ஓதி ஒரு நபருக்கு கிடைத்த ஒரு ஜாக்பாட் அதிர்ஷ்டம், அத பத்தியும் நான் சொல்லப் போறேன். அதாவது ஒரு மனிதருக்கு ஒரு பிசினஸ்ல ஒரு லாஸ். அவருக்கு நிறைய கடன். கடன் எப்படின்னா கோடிக்கணக்குல போயிருச்சு. அவங்களுடைய குடும்பமே ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு வந்தாச்சு. அவங்க எப்பவுமே வசதியா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இப்படி இருக்கும்போது மிக மோசமான ஒரு சூழ்நிலை. அவங்க அதற்கு முன்னாடி தொழுகவே மாட்டாங்க, எந்த விதமான இபாதத்துக்களுமே இல்ல. ஆனா இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் தன் பக்கம் இழுப்பான். அப்படி இருக்கும்போது அந்த மனிதர் தொழ ஆரம்பிக்கிறாங்க. பள்ளிவாசல்லையே அதிக நேரத்தை செலவிடுறாங்க. நிறைய குர்ஆன் ஓதுறாங்க. நிறைய திக்ருகள் செய்றாங்க. அப்ப கொஞ்சம் மனம் அமைதி அடையுது. அதுக்கு பின்ன கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இல்ல, நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். நம்மள மீட்டெடுக்கிறதுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு வழி இபாதத் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதிகமான அமல்களை தொடங்கியிருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஒரு ஹஜ்ரத்தை சந்திச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு இப்ப அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதற்கு ஏதாவது வழிமுறைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அமல் இருந்தா சொல்லுங்க. என் குடும்பத்தோட நாங்க சேர்ந்து அந்த அமல நாங்க செய்றோம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் வேண்டி கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த ஆலிமும் இந்த ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவ கற்றுக் கொடுத்திருக்காங்க. வஜீஃபான்னு சொன்னா சக்தி பெற்ற ஒரு வல்லமை மிகுந்த ஒரு வஜீஃபா. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆன்ல நமக்கு பொக்கிஷமாக கொடுத்த ஒரு வஜீஃபாவை தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இத அவங்க கொஞ்ச நாள் முயற்சி பண்ணும்போது அவங்களுடைய வருமானத்துல அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கு. நஷ்டமடைந்த அந்த தொழில் அவங்களுக்கு மறுபடியும் வெற்றியை கொடுத்திருக்கு, லாபத்தை கொடுத்திருக்கு. சில மாதங்களுக்கு பிறகு அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வர்றாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு கடன் இருந்தது அப்படின்னா 2 கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அத்தனை கடனையும் அல்லாஹ் லேசாக்கி அதற்கு பிறகு புதிதாக நிறைய பிசினஸ் தொடங்கி அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நமக்கு 2 விஷயம் தெளிவா தெரியுது. முதல் விஷயம், நம்ம தேடல் அனைத்திற்குமே திருக்குர்ஆன்ல தீர்வு இருக்கு. அதுல எல்லாமே இருக்கு. ஆரோக்கியத்தை கேட்டா இருக்கு, அன்ப கேட்டா இருக்கு, அழக கேட்டாலும் இருக்கு, இன்னும் ஈமான கேட்டாலும் இருக்கு, செல்வத்தை கேட்டாலும் இருக்கு. அனைத்தையும் கேட்டாலும் அனைத்துமே திருக்குர்ஆன்ல நமக்கு இருக்கு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ் தஆலா தன் பக்கம் இழுப்பான். நம்ம போகணும். அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கிறான். கண்டிப்பா அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும் போது நம்முடைய தேடலுக்கான தீர்வு கிடைச்சு போயிரும். நான் இதுக்கு முன்னாடி எந்த இபாதத்துமே செய்ய மாட்டேன், ஆனா இப்ப நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருமே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் உங்களோட வாழ்க்கைய மாத்திருக்கானா இல்லையா? கண்டிப்பா மாத்திருப்பான். அதை நீங்க நிச்சயமா உணர்ந்திருப்பீங்க. அல்லாஹ் தஆலா கருணையாளனா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா நுட்பமானவனா இருக்கிறான். உங்களுடைய உள்ளத்தையும் அறியக்கூடியவன் ரப்பு தான். அப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும் போது முழுமையான தீர்வு நமக்கு கிடைச்சு போயிருது. இன்னும் திருக்குர்ஆன் ஓதும்போது அடுத்து நம்ம எந்த வழியில போகணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலும் நமக்கு கிடைச்சிரும். எனவே இந்த 2யும் நீங்க சரிவர நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா போதும். இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் டென்ஷனாவே சுத்திட்டு இருப்போம். ஏன்னா இப்ப நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆயில கம்மி பண்ணிட்டான். அதனால நமக்கு நெருக்கடிகள் அதிகமா தான் இருக்கு. இதை எல்லாமே நம்ம சமாளிச்சு வரணும். இது அல்லாஹ்வினுடைய ஒரு நியதி. அப்படி இருக்கும்போது நிறைய நெருக்கடி தாங்கவே முடியல. சிலர் நோயால நெருக்கடியா இருக்காங்க, சிலர் கடனால நெருக்கடி, சிலர் கவலைகளால, சிலர் அன்பு இல்லை
அப்படிங்கிறனால நெருக்கடி. இந்த மாதிரி எப்படிப்பட்ட நெருக்கடியா இருந்தாலும் சரி, நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இதெல்லாம் நம்மனால தான் ஆச்சு. இது எப்படி நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நமக்கு டென்ஷன் ஆகுது. இத அப்படியே நீங்க மாத்தி யோசிங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் குடுத்துருக்கான். இந்த சிரமத்தையும் அல்லாஹ் தான் குடுத்துருக்கான். நடத்துறது எல்லாம் ரப்பு தான். அல்லாவே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பாருங்க, ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா, நம்ம தான் இத பண்ணணும், இத பண்ணி முடிக்கணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு டென்ஷன் வரும். ஆனா, நம்மளுக்கு மேல இன்னொருத்தர் இருக்கிறாங்கப்பா, இத அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, நமக்கு டென்ஷன் வருமா? வராது. அப்ப இனிமே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிருங்க. ஏன்னா, இது என்னுடைய வாழ்க்கையில இப்ப நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எனக்கு நெறைய டென்ஷன் இருக்கு, நெறைய பிரச்சனை இருக்கு, நெறைய வேலைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் சேர்க்கும்போது எனக்கு இதுதான் தோணும். அப்ப அடுத்த செகண்ட் நான் மாத்தி யோசிப்பேன். இல்லையே இது நம்மனால ஆகக்கூடிய காரியம் கிடையாது. இது ரப்பு நடத்துறான். நான் ரப்புகிட்டயே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, யா வக்கீலு யா அல்லாஹ் அப்படின்னு 11 முறை சொல்லி, ரப்பே நீயே பார்த்துக்கோ. பொறுப்ப உன்கிட்ட நான் ஒப்படைச்சுட்டேன். பொறுப்பேற்கக்கூடியவன் நீ தான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அடுத்த செகண்ட் எனக்கு நிம்மதி வந்துரும். ஏன்னா, அல்லாஹ் பார்த்துக்குவான் இனி. இனி நடக்கிற எல்லாத்தையுமே ரப்பு பார்த்துக்குவான். எனக்கு லேசாக்கி குடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துரும். எனவே இந்த மனநிலையை நீங்க கடைப்பிடிங்க. இப்போ அந்த கோடிக்கணக்கான கடனை லேசாக்கிய, இன்னும் செல்வத்தை மிகுதியாக கொடுத்த அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி திருக்குரான்ல இருந்து 4 ஆயத்தை தான் நம்ம ஓதப் போறோம். இந்த 4மே செல்வத்தின் பொக்கிஷம். அது என்ன? நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். ரிஸ்கே ஆயத் அப்படின்னு அழைக்கக்கூடிய 4 வசனங்கள். அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி யர்சுகு மையஷாஉ வஹுவல் கவியுல் அஸீஸ். ذَلِكَ ஃபலலுல்லாஹி யுஅதீஹி மையஷாஉ வல்லாஹு ذுல் ஃபலலில் அலீம். இன்னல்லாஹ யர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப். வல்லாஹு யர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ் அடியார்களின் மீது நுட்பமானவனாக இருக்கிறான். அவனே தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை வழங்குகிறான். இன்னும் அவனே சக்தி வாய்ந்த அனைத்தையும் மிகைத்தவனாக இருக்கிறான். அவனே அடியார்களின் மீது சிறந்ததை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். சத்தியமாக அல்லாஹ் சிறந்ததை வழங்குவதில் மகத்தானவனாக இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அளவின்றி ரிசுக்கை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். சத்தியமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அளவின்றி ரிசுக்கை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தாலாவிடமிருந்து அளவில்லாத அருட்கொடைகளையும் ரிசுக்கையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ரிசுக்கே ஆயத் என அழைக்கக்கூடிய 4 ஆயத். இந்த 4 ஆயத்தையும் நீங்க தினசரி 40 முறை தஸ்பீஹ் செய்யுங்க. அது மட்டும் இல்ல, கூடவே இந்த திக்ரையும் நீங்க 40 முறை தஸ்பீஹ் செய்யுங்க. அது என்ன திக்ரு அப்படின்னா, கடன்கள் முழுவதுமே லேஸ் ஆகுவதற்காக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி? உம்மீது சபீர், மழையின் அளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கடனை நிறைவேற்றி வைப்பான் என்று இந்த துஆவை ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன துஆ? அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வஅக்னினி பி ஃபலலிக்க அம்மன் சிவாக். யா அல்லாஹ், ஹராமை விட்டும் என்னை காப்பாற்றி ஹலாலான ரிசுக்கை அளித்து என்னை போதுமாக்கி வை. உன்னையன்றி பிறரிடம் தேவையாகுவதை விட்டும் என்னை உன் அருள் மூலம் ஈடேற்று என்ற இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஒரு துஆவை ஒரு மனிதர் உண்மையான இஹ்லாஸோட ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய கடன் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் 40 முறை நீங்க ஓதிட்டு வாங்க. கடன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. 40 நாட்களுக்குள்ள உங்களுடைய கடன் லேசாகிடும். இதை தினமும் தவறாம செய்யுங்க. எனவே கடன் மிகைத்தவர்கள் இந்த ரிசுக்கே ஆயத்தை தினமும் 40 முறை, இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் 40 முறை ஓதிட்டு வாங்க. பணத்தேவை இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கின் வாசலை திறந்து வைப்பான். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உணவளிப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்ம சொன்ன இந்த 2 வஜீஃபாவுமே உங்க எல்லோருக்குமே நிறைவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, கடன் நீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வஜீஃபா சொல்லுங்க,
அப்படின்னு தான் கேட்குறீங்க. அல்லாஹ் தாலா எல்லா மக்களுடைய கடனையும் லேசாக்கட்டும். எனவே இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அவங்களுடைய பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதன் மூலம் பறக்கச் செய்வான். எனவே இந்த ஒரு பதிவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.